சிறிய பெண் பாவையில சிறையில் இருக்கலாமா? அதுக்கு தடுத்து சொல்வா நீதி. உனக்கு எடுத்து சொல்றீங்க, எடுத்து சொல்வதற்கு யாராக இருக்கிறாரா? நிறைய 56 வேஷத்தை ஆண்டுக்குள் இருக்கின்றார். அவனே பெரிய ஆள். அவரு சொல்றதுதான் எப்படி சொல்றியா? மாமா என்னை விட்டு விடுங்களா மாமா? உன்னை விடுவேனா? நான் ஆத்துக்கடை போய் படுத்துக்கிறேன் மாமா. ஐயோ, உன்னை ஒருபோது நான் விடுவேனா? வேண்டாம் மாமா. உன் உயிரை எடுத்தால் எடுத்துடுவேனே தவிர உன்னை ஒருபோதா விட்டு விட்டு போக மாட்டீங்களா? ஒருபோது உணர மாட்டேன். கோபால் கோபால் என்ன கோபால்? அடி ஒத்தாங்க சொல்றியா? நிறைய போடிய அவர் சொல்ற பேச்சு கேள்வினாக்கா குழந்தைல உன்னை பாசமா வளர்த்து ஆளாக்கி விட்டுக்கிறாரு. அவரு சொல்ற பேச்சு கேட்டு வீட்டுக்காரு அம்மா நான் அப்படியே குத்து பாடுறான். பாட்டுக்குள் இருப்பைய மாத்தையா சொல்கிறபடியே கேட்கிறேன் பாபா. ஏறி கோட்டையில அவள வாங்க கலத்தாரி கோட்டை வைத்திருக்கிறேன். முதல் கேட் அருகாமல் கருணை காவலாக வைக்க வேண்டும். அழைக்கிறது கருணை வைக்கலாம்.
காவலே காவலே இப்படி ஐயா கண்ண மகாராஜனே தான வீர சூர கருணை பார்த்தா வீர லோகமா கடகட நடக்க வேண்டும். ஆமா திருட்டை கேவடாளுக்கு அப்புறம் நீ எங்க சென்று விட்டான்? ஐயா ஐயா கண்ண மகாராஜனே நீ வரது நான் பார்க்கல ஐயா. சாரி இப்படி ஐ அம் சோ சாரியா. கரணாகப்பட்டணும். ஆமா ஐயா வாய திறக்காத ஐயா, பல்லு கிராஸ் கிராஸ் ஆகுது. இப்போதும் அண்ணா 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 என்ற குரல் கேட்கிறது. ஆமா ஐயா உடனே சென்று யாருன்னு பார்க்க வேண்டும். ஆமா துரியோதனனை கூப்பிட்டு சொல்லுகிறாரு. துரியோதன சக்கரவர்த்தியா? அடா சமய துரியோதனா அண்ணா வந்தனோ பெருந்துறவான பூவே உள்ள தம்பியாலே சுமமுட வந்திருப்போம். என்ன உள்ள தம்பியானே என்ன உள்ள தம்பியானே நீ பண்புடனே அழைத்தே சரி நான் விவரமாய் எடுத்திருப்பேன். என்ன உள்ள தம்பியானே என்னை எதற்காக ஒரு தாய் ஆனா தினத்து இப்பேற்பட்ட அஸ்தினாபுரி கோட்டையில் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன். தம்பி தெரியாதுனா அண்ணா அண்ணா எந்தான ஏத்த செய்தி எந்தான ஏத்த செய்தி எப்படி அடிக்கிறா தம்பி எப்படி அடிக்கிறேன் பாட்டுக்கா? அட எந்தான ஏத்த செய்தி எப்படி அடிக்கிறா எப்படி அடிக்கிறா எப்படி அடிக்கிறா? நீ பாடு மாமன் ஜெகுனி மாமன் வார்த்தை கேட்டு இப்பேற்பட்ட கலந்தாரியான கோட்டை. ஆமா முதல் கேட் அருகாமல் நீ காவல் இருக்க வேண்டும். கோட்டை சுற்றி 1000 பேர் தாதிமார்கள் இருக்க வேண்டும். தினத்திலே ஆமா காவலாக இருக்க முடியுமா? ஒரு பெண்ணிடத்துல கரணாகப்பட்டனும் காவல இருக்கின்ற இந்த ஊர் மக்களால் எளிதமா பேசுவார்கள். தான வீர சூர கருணை பார்த்தா பயப்படுவாங்க, தக்கதோர் சன்மானத்தை வாங்குவாங்க. இந்த நேரத்தில் ஒரு பெண்ணிடத்தில் நான் காவல இருப்பதா நான் சென்று வருகிறேன். அண்ணா இரவு போயிருக்கீங்க. இதுல வேற வாசம் வேற வருது அவனுக்கு தெரியாதுண்ணா.
நான் இரவுல போய்க்கிறேன். முதல் கேட்டார்கள் காவலர் இருக்க வேண்டாம். காவல் நான் இருக்க மாட்டேன். யார் இருக்க மாட்டேன்? ஒரு பெண் இடத்துல நான் காவல் இருந்தா எனக்கு என்ன மரியாதை? சரி, உனக்கு என்ன மரியாதைன்னு கேக்குறேன். உங்க அப்பா யாரு? தெரியாது. உன் அம்மா யாரு? தெரியாது. உன் நாடு என்ன? தெரியாது. நகரம் என்ன? தெரியாது. குலம் கோத்திரம் தெரியாத உன்னை கொண்டு வந்து இப்பேற்பட்ட அங்குவ தேசத்து ஆமா உனக்கு பட்டம் சூட்டி. அங்குவ தேசம் யாரு? அங்குவ தேசம் உன்னுடைய நாடு. யாரு நாடு? உன்னுடைய தேசம். யாருடைய சொத்து? உன்னுடைய சொத்து. நான் சொல்ற வேலை சேர்த்துதான் நீ ஆள். தெரியாதுனா எலி வலையான கூட தனி வலையா இருக்கணும். ஆமா, அப்பதான் அவனுக்கு அரசனுக்கு மரியாதை. மாமா ஏமா மாமா மலை மலை நம்மளுக்கு 3 அப்படி இருந்தா காவலர் இருக்க வேண்டாம். நான் சென்று வருகின்றேன். தம்பி தெரியாதா உன்னுடைய சித்தமையினுடைய பாக்கி நீ சென்று வா. தங்க மகளை கலந்தாரி இப்பொழுது துரியோதனாகப்பட்டவனோ ஆகாயம் இல்லாம பூமி இல்லாம அந்திரத்தில கோட்டை கட்டி கோட்டையை உன்னை அமர வைத்து கர்ணனாகப்பட்டவன் என்னை காவலை வைத்து இருக்கிறான். இப்போது அந்த கரமத்தை சென்று நான் காசிக்கு தீர்த்து வருகிறேன். அப்படியே சென்று வாருங்கள் மாமா. தங்க மகளே ஆமா சென்று வருவேன்.